வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காவேரி குடத்தை தூக்கிட்டு போகும்போது நிவின் பின்னாடியே போகிறாரு. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா, வீட்டில் உள்ளவங்க கிட்டலாச்சும் சொல்லலாம்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, அதெல்லாம் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் நிவின், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. காவேரி பின்னாடியே போயிட்டு காவேரி கேர் பண்ணுறதை பார்த்த யமுனாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி நிவின் காவேரி ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்து யமுனா ரொம்பவே தப்பாக நினைக்கிறாங்க. அடுத்ததாக கங்காவை பார்த்த யமுனா, நல்லா சாப்பிடுக்கா, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாந்தி வராங்க. சாந்தி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கங்காவை பார்த்தா சாந்தி அவங்க, என்ன ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போயிட்டு வந்தேன், என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. என்னடி சாந்தி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சா, நீ பாட்டியாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் கேட்க, ஆமாம்மா பின்ன இருக்காதா, எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியும் சொல்கிறாங்க. கங்காவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க சாந்தி. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பிரித்து பார்க்கும்போது குங்குமப்பூ இருக்குது. இதை சாப்பிட்டா குழந்தை கலராக பிறக்குமா பாட்டி, எனக்கு சொன்னாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதன் மூலயமா கொடுக்க, அதுக்கப்புறம் பாலில் போட்டு கலக்கி தர சொல்கிறாங்க. கூடவே என்ன பண்ணுறாங்க, 2 டம்ளரில் போட்டு கலக்கிறாங்க. உடனே காவேரியை பார்த்த சாந்தி, ஏண்டி உனக்கு என்ன ஆசையாக இருக்கா, போய் உன் புருஷன் கூட ஒழுங்காக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு வெளியில் வராங்க. என்ன பாப்பா, பெரியம்மாவை எல்லாரும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்கல்ல, நம்மளை ஏன் கவனிக்கலைன்னா இந்த விஷயம் தெரியாது இல்லையா, ஆனால் இந்த விஷயம் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதோ 1 கிலோ கூட வாங்கிட்டு இறக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பக்கம் மாமி கால் பண்ணி பேசுறதன் மூலியமா விஜய்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது மாதிரி வீட்டில் விசேஷம், அந்த வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க, வீட்டில் குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்ற விஷயத்த கேட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஓ, இதை சொல்லாதான் காவேரி நம்மளை கோவிலுக்கு வர சொல்லியிருந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. அப்போ நான் அப்பாவாக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அளவில்லா சந்தோஷத்தோட குதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐ லவ் யூ காவேரி, நான் இனிமேல் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. அப்புறமா அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ வெண்ணிலாவோட மாமா வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்லி என்ன நடந்துச்சோ ஒவ்வொன்றத்தையாக சொல்லி அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதே விஜயோட மனசில் ஓடிட்டே இருக்குது, காவேரி நீ நினச்ச மாதிரியே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுக்க போகிறேன், அது என்ன சர்ப்ரைஸ்னு நீ வந்ததுக்கப்புறம் உனக்கே தெரிய வரும். ஆசைப்பட்ட மாதிரியே வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அனுப்பி வச்சிருவோம், அதுக்கப்புறம் உன்னையே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம், உன்னைய குழந்தைய நான் அப்படி பார்த்துக்க போகிறேன் காவேரி, நாளாக நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் சேர்ந்து நான் அவளை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன் பாரு, நீயே தகச்சு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு நினச்சிட்டு வராரு விஜய். வந்ததுக்கப்புறமா வெண்ணிலாவை கூப்பிட சொல்கிறாங்க. வெண்ணிலாவை பார்த்ததும், வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல், சரி வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இதுதான் எங்கள் வீடு, நான் எங்கேயும் வரமாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் ரொம்பவே அடமண்ட்டாக பேச, இருக்கிறது தப்புமா, விஜய் தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேலும் நீங்கள் இருந்தால் சரி வராது இல்லைம்மா, நீ என் கூட வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க மாமா கிட்ட வெண்ணிலாவுக்கு என்ன தேவையோ என்ன செலவாகுதோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும்ப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கூட வந்திருக்காரு. ரொம்பவே அடமண்ட்டாக இருந்து எப்படியோ வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராரு அவங்க மாமா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராகினிக்கு ஒன்றுமே புரியல. வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் காவேரி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களோ, அப்புறம் அவள் தான் இந்த வீட்டில் ராஜ்யம் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம நினச்சது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ராகினி என்ன பண்ணுறாங்க, பசுபதி கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்புறமா வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட 2 பேரையும் பேசிட்டு பசுபதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றியும் அவங்க 2 பேருக்கும் நடந்தது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. வெண்ணிலாவை கண்டிப்பாக விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பசுபதி கூட சேர்ந்து எல்லோரும் கூட்டாக பேசுகிறாங்க. விஜய் தம்பி தான் இவ்வளோ உறுதியாக பேசுகிறாரே, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் அப்படி தான் பேசுவாரான்னு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காவேரி தான், அந்த அளவுக்கு விஜயோட மனசை மாற்றி வச்சுருக்கா போல். ஆனால் இது எல்லாமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே நடந்தது, உண்மையான மேரேஜ் ஒன்றும் கிடையாது, அதனால கண்டிப்பாக விஜய் மேலே எல்லா உரிமையும் வெண்ணிலாவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை ஏற்றி விட்ற மாதிரி பேசுகிறாங்க. இதனால் வெண்ணிலாவுக்கு ஒரு முழு நம்பிக்கை வருது. அப்புறமா தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், இருங்க நான் அதுக்குள்ளே காவேரியை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிற, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, தாத்தா கொஞ்ச நேரம் காத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்க்க போகிறாரு விஜய். இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்ஸே வாங்காமல் இருக்குது காவேரி, என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட்ஸை வாங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் காத்துட்ருக்க ஒரு பேரதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ஸ் தவறுதெல்லாம் மாற்றி கங்கா கிட்ட கொடுத்துட்றாங்க. கங்கா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் தெரியுது தன்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கங்கா உண்மையாலுமே கர்ப்பமாக இருக்காங்களா, இல்லை தவறுதலான காவேரியோட ரிப்போர்ட்ஸை பார்த்து டாக்டர் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களா,
இது காவேரிக்கு தெரிய இதுக்கப்புறமா அக்கா கர்ப்பமாக இல்லை அப்படின்ற உண்மை தெரிய அக்காவோட மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு தெரியப்படுத்தாமல் இருக்காங்களா. இதுக்கப்புறமா விஜய் கிட்ட தன்னோட கர்ப்பமாக இருக்கின்ற விஷயத்த சொல்கிறாங்களா, இல்லை விஜயை கேட்குறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.